தேவனுடைய ராஜ்யம் எப்படி இயங்குது என்கின்ற ஒரு பார்வை நமக்கு புரிஞ்சுக்கும். தேவனுடைய ராஜ்யம் இயங்குறது ஒரு பகுதி ஜெபம். ஜெபமே தேவனுடைய ராஜ்யத்தை இயக்குதானே? அது தவறு. அது அப்படி இல்லை. ஏன்னா ஜெபம் என்பது அது உன் விருப்பத்தையும் நீ ஜெபிக்கலாம், உன் ஆசைகளை ஜெபமாக ஜெபிக்கலாம், உன்னுடைய இயக்கங்கள், உன்னுடைய விருப்பங்கள். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ நம்ம பண்ணுற எல்லா ஜெபமும் தேவனோட சித்தத்தோடு அது கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போது ஜெபங்கள் மாத்திரம் பரலோக ராஜ்யத்தை என்ன பண்ணுறது இல்லை, இயக்குவது இல்லை. அப்போ இந்த பைபிள் கொடுத்து நீங்கள் இந்த பைபிள் என்ன இருக்குது? நிறையா சரி, இந்த பைபிள் கதை இல்லை, இங்கே ஃபுல் ஆஃப் ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. ஹல்லேலூயா. அலெக்சாண்டர் த கிரேட் பற்றி பைபிளில் இருக்குது, ஆனால் அவர் பேர் தான் என்ன பண்ணல. ஆனால் இங்கே இருக்குதா? இருக்குது. பைபிளில் வெறும் சரித்திரங்கள், ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது இந்த பைபிளில். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் கிறிஸ்டியனாக இருந்தால் எனக்கு ஒரு சரித்திரம் இருக்குது. ஐ ஹாவ் எ ஹிஸ்ட்ரி. திடீர்னு எங்கேருந்தோ நம்மலாம் திடீர்னு வந்த ஒரு ஜாதி இல்லை, திடீர்னு எங்கிருந்தோ திடீர்னு பூத்த பிள்ளைகள் இல்லை. நமக்கு என்ன இருக்கு? we have a history, we have a long history. நமக்கு ஒரு என்ன இருக்குது? 1000 வருட கால சரித்திரம் நமக்கு இருக்குது. அது வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது? இந்த ஹிஸ்ட்ரிஸை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பைபிள் படிக்கணும். அப்போது நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ரொம்ப சின்சியராக கேட்டேன், நான் ஏன் இந்த மோசையை பற்றி ஆபிரகாம் பற்றியெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கணும்? டெல் மீ why should I read? அப்போ எனக்குள்ளே ஒரு சத்தம் வந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், நீ மோசையை பற்றி படிக்கும்போது மோசையை பற்றி படிக்கல, மோசையோட தேவனை பற்றி படிக்கிற. பரிசுத்தாவே என்ன சொன்னார்? யூ டோன்ட் ரீட் மோசஸ். நீங்கள் அப்போ இந்த சரித்திரங்கள் இருக்குன்னா, இந்த சரித்திரங்களை நம்ம வாசிக்கும் போது அந்த சரித்திரங்களை மட்டும் வாசிக்கிறது இல்லை, அந்த சரித்திரத்துக்கு பின்னாடி ஒரு கடவுள் இருக்கிறாரு. There is a God working behind every history. இந்த பைபிளில் இருக்கிற அத்தனை சரித்திரத்துக்கு பின்னாடி என்ன யாரு இருக்கா? வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டித்த ஒரு தேவனுடைய ஒரு கிரியை, அவருடைய கரம் ஒவ்வொரு சரித்திரத்துக்கு. there is a hand behind it. நம்ம மோசையை பற்றி படிக்கும்போது எதை படிக்கிறோம்? மோசையை பற்றி படிக்கல, மோசையின் தேவனை பற்றி. நம்ம தாவீதை பற்றி படிக்கும்போது தாவீதை பற்றி படிக்கல. நீங்க தாவீதோட சரித்திரம்னா தாவீதோட சரித்திரம், அந்த தாவீதோட சரித்திரத்துக்கு பின்னாடி ஹல்லேலூயா தேவன் எப்படி இயங்குறாருன்னு பாருங்க. how does God move? சொல்றது எவ்வளவு பேருக்கு புரியுச்சு? அப்போ நம்ம தாவீதின் தேவனை பத்தி படிக்கிறோம். இந்த பைபிள்ல இருக்கிற பரிசுத்தவான்களை வாசிக்கும் போது நீ அந்த பரிசுத்தவான்கள் பத்தி படிக்கல, அந்த பரிசுத்தவான்களுடைய தேவனை பத்தி நம்ம படிக்கிறோம். we read the God of Abraham, we read the God of David, we read the God of Joseph. யோசேப்பின் தேவனை நம்ம படிக்கிறோம், மோசேயின் தேவனை நம்ம படிக்கிறோம், யாக்கோபின் தேவனை நம்ம படிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய தேவனை, பேதுருனுடைய தேவனை நம்ம படிக்கிறோம். அப்ப இது வெறும் ஹிஸ்டரிஸ் மட்டும் இல்ல, அந்த ஹிஸ்டரிஸ் பின்னாடி நம்ம யாரை பார்க்கிறோம்? அப்போ இந்த பைபிள் வெறும் சரித்திர புத்தகம் மட்டும் தானா? இல்ல. ஏன் இந்த புத்தகம் அவ்வளோ ஸ்பெஷல் என்னன்னா, this is a prophetic book also. ஹல்லேலூயா. இனி வரப்போற எதிர்காலத்தை குறித்து இந்த பைபிள் எல்லாமே எழுதியிருக்கு. if you are a Christian, if you are a Bible reader, நீங்களும் நானும் நிஜமாக தேவன் என்ன எனக்கு சொல்ல விரும்புறாரு, தேவன் என்ன பத்தி இந்த பைபிளை நீ அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு நீ வாசிக்கும் போது, இதை படிச்சா எனக்கு ஒரு நல்லது நடக்கும், ஒரு 10 அதிகாரம் படிச்சா என்ன இதுதான் மேஜிக்னு சொல்றது. நான் அப்படி படிக்கக்கூடாது பைபிளை. எனக்கு ஒரு 10 அதிகாரம் படித்தா எனக்கு ஏதாவது நல்லது நடக்கும், இது என்ன இது கிளி எடுத்து கொடுத்து சொல்கிற இதுவா? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. This doesn't work like that. அப்போ இந்த பைபிள் சரித்திரம் மட்டும் இல்லை, என்ன எழுதியிருக்குது? இனி நடக்க போகிற விஷயம். ஒருவேளை நீ இந்த வேதத்தை சரியாக வாசிச்சு வந்தேன், நான் ஒரு முறை 2 முறை இந்த வேதத்தை ஃபுல்லாக வாசிச்சு முடிச்சிடுறேன்ற ஒரு ஹிஸ்ட்ரி உனக்கு இருக்குதுன்னா ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீங்களும் நானும் இந்த பூமியில் நடக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நியூஸ் பேப்பர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தியை பார்த்து நம்ம அறிஞ்சிக்க வேண்டியதில்லை. நியூஸ் பேப்பருக்கு முன்னாடியே இது நமக்கு அப்டேட் பண்ணிடும். நம்மளுக்கு திஸ் இஸ் an update. ஹல்லேலூயா. நியூஸ் பேப்பரை விட ரொம்ப ஃபாஸ்டா இந்த பூமியில நீ நடக்க போற விஷயங்களை அப்டேட் பண்ணுகிற ஒரு புத்தகமா பைபிள் பார்க்கணும். நான் சொல்றது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சு? இனி இந்த பூமியில என்னென்னலாம் அதான் யோவானுக்கு சொல்லும்போது சம்பவிக்க வேண்டிய காரியங்களை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு. அப்ப இங்க என்ன இருக்குது? நம்மளோட கடந்த நாட்கள்ல வானம் பூமி எப்படி உண்டாச்சின்னு மட்டும் இங்க இல்ல, இந்த உலகத்தினோட முடிவு எப்படி இருக்க போறதுன்னு. அதனாலதான் இந்த பைபிள் ஸ்பெஷல். ஹல்லேலூயா. மீதி எல்லா புத்தகமும்
நமக்கு ஆலோசனை கொடுக்குற புத்தகமாமா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கை எப்படி நல்ல வாழு, இப்படி வாழு, அப்படி. ஆனா இது இப்படி இல்லை. நம்மளுடைய கடந்த கால சரித்திரங்களை குறித்து மட்டும் இது நமக்கு கற்றுக் கொடுக்கறது இல்லை. இனி வரப்போகிற காலங்களிலே எப்படி இருக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு இது நமக்கு கற்றுக் கொடுக்குது. சொல்றது பேர் நாட் ஒன்லி பாஸ்ட், யூ கேன் கனெக்ட் யுவர் பைபிள் டு யுவர் ஃபியூச்சர். ஒரே ஒரு காரியம் நீ சொன்னா நம்பினாலும் சரி நம்பலன்னு சரி, உன் பேர் மட்டும்தான் இருக்காது, ஆனா உன்னை குறித்து எல்லாமே இங்க இருக்குது. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை சரித்திரம், உன்னுடைய லைஃப், உன்னுடைய தேவன் உனக்காக வச்சிருக்கிற பிளான், உனக்காக வச்சிருக்கிற நான் சொல்லிட்டு புரியுதா? இங்க எத்தனை பேர் உட்காந்துருக்கிற அத்தனை பேரை குறித்துதான தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்ற தீர்க்க தரிசனம் இங்க இருக்கு. ஆனா உங்க என்ன இருக்காது, பெயர் மட்டும். அதனாலதான் சொல்றேன், this is a book of mystery. இது ஒரு மர்ம புத்தகம், book of secrets. உன் வாழ்க்கை குறித்த ரகசியங்கள் இங்க அடங்கி இருக்குது. உன் வாழ்க்கை குறித்த எல்லா மர்மங்களும் இங்க அடங்கி இருக்குது. உன்னை குறித்துதான எல்லா டீடைல்ஸ் இந்த பைபிள்குள்ள இருக்குது. நீ பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோட அதை குறித்து நான் அறிந்துக்கணும். என் அழைப்பை நான் அறிந்துக்கணும். என் மேல இருக்கிற தேவ திட்டத்தை நான் அறிந்துக்கணும். என் மேல இருக்கிற தேவனுடைய நோக்கத்தை நான் அறிந்துக்கணும். எனக்குள்ள இருக்கிற தாளந்துகளை நான் அறிந்துக்கணும். எனக்குள்ள இருக்கிற தேவனுடைய வரங்கள், தேவன் எனக்குள்ள என்னென்ன வச்சிருக்கிற, நான் எப்படி வாழ போறேன், நான் என்ன ஆக, எல்லாமே எவ்ரி டீடைல் இஸ் ஹியர். எல்லா தகவல்களும் தெளிவா இருக்கு. அதே போல இங்க இன்னும் ஒண்ணு இருக்குது. ஏன் இதை படிக்கணும்னு உங்களுக்கு சொல்றேன். சரித்திரம் மட்டும் இல்லை, என்ன இருக்கு, எதிர்காலமும் இங்க இருக்கு. சொல்லுங்க, பைபிள் சரித்திரங்களை மட்டும் இல்லை, என் எதிர்காலத்தையும் பைபிள்ல படிக்க முடியும். யூ கேன் ரீட் யுவர் ஹிஸ்டரி ஹியர். இன்னும் இந்த பைபிள்ல என்ன இருக்குன்னா, நல்ல கவனிங்க, தேவனுடைய கோட்பாடுகள் இங்க இருக்குது. ரொம்ப முக்கியம் அதுதான். 2+2 எவ்வளோ? 4 - 2. இந்த இது 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 என்ன இது? வாட் இஸ் திஸ்? இந்த மேத்தமெட்டிக்ஸ். இதை அமெரிக்காவில் போனால் இது மாறுமா? இது ஒரு குளோபல் ஆன உண்மையா, இல்லை இது ஏதோ ஒரு தேசத்துக்கு தேசம் இது மாறுமா? எப்படி 2+2 4ன்றது குளோபலான ஒரு உண்மையோ, அதே போல இந்த பைபிளில் இப்போ நான் சொல்றது புரியுதுங்களா? கலாச்சாரம் நாட்டுக்கு நாடு மாறும், ஜனங்களுக்கு ஜனங்க மாறும், ஜாதிக்கு ஜாதி அவங்களுடைய கலாச்சாரம் மாறுது, அவங்களுடைய பாரம்பரியம் எல்லாமே எல்லாமே எல்லா இடத்துலையும் எல்லாமே மாறிட்டு இருக்கும். இந்த பைபிளில் போட்டிருக்க என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. My words will never change. அதனால நீங்களும் நானும் கல்ச்சரை பிடிக்க கூடாது, ஏதோ ஒரு பாரம்பரியத்தை பிடிக்காது. Don't go behind some culture. You may go wrong. Sometimes அந்த கல்ச்சர் தப்பான நீயும் தப்பா போயிருவேன். கலாச்சாரம் இல்லை, பாரம்பரியங்கள் இல்லை. ஒரு சொல்றாரு, என் வார்த்தை ஒரு நாளும் மாறாது. நீ அமெரிக்காவுக்கு போனாலும் இது சத்தியம், நீ ஆஸ்திரேலியா போனாலும் இந்த சத்தியம் அங்கே இருக்குது. நான் சொல்றது எவ்வளோ பேருக்கு புரியும்? வானமும் பூமியும் புரியும். காட்ஸ் நெவர், இந்த சத்தியம் ஒரு நாள் என்ன ஆகாது, மாறவே மாறாது. இப்போ நீங்கள் பைபிள் படிக்கும்போது என்ன பண்ணுங்க, நான் இனி ஒரு சின்ன ஆலோசனை கொடுக்குறேன். நான் நேற்று ஒரு இடத்துல, நேற்று சாயந்தரம் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போகும்போது சொன்னேன், நான் உங்கள் லைஃப்பில் ஒரு 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 அட்லீஸ்ட் ஒரு 3 பிரின்சிபல்ஸாவது இந்த பைபிள்லேருந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கும். நான் என்ன கர்த்தர் பார்க்குறேன், என்னை பற்றி சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி 18-19 வயசில் நான் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தேன். நான் அப்புறம் எனக்கு அதுக்கான சூழ்நிலை வந்துச்சானா எக்கச்சக்கமாக வந்துச்சு. ஆனால் நான் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்தேன். யார்ட்டையும் போய், எங்கள் அம்மா அப்பா இங்கே இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கூட இது வரைக்கும் நான் ₹1 காசு, என் ஊழியத்துக்கும் சரி என்னோட தனிப்பட்ட தேவைக்கும் சரி அவங்க உட்காந்துக்கிறாங்க. இங்கே ₹1 நான் அவங்ககிட்ட போய் கேட்டதில்லை எனக்கு வேணும்னு சொல்லி. எப்போல இருந்து? கல்யாணம் பண்ண வாலிப நாட்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும். ஒரு பிரின்சிபல், கடன் வாங்க மாட்டேன்றது என் வாழ்க்கையில் ஒரு 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 கோட்பாடு. அதை நான் எடுத்து அதில் நின்று நான் பிரச்சனை வந்துச்சா போராட் பயங்கர ஒரு உதவி நான் வாயத்திறந்து கேட்குற அளவுக்கு அவ்வளோ சூழ்நிலைகள் வந்துச்சு. ஆனால் என்ன தெரியுமா, இன்னைக்கு ஒரு நாள் கூட நான் பணத்துக்காக ஆண்டுவிட்டு ஜெபம் பண்ணதே இல்லை. புரியுதுங்களா? அப்போ நான் ஒரு பிரின்சிபலை விடாமல் ஃபாலோ பண்ணும்போது என் வாழ்க்கையில் அந்த பணத்துக்காக ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலை கூட எனக்கு வரல. நான் சொல்கிறது இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ நீ ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணும்போது அது உன்னை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் பாரு. இன்னைக்கு வரைக்கும் ஃபினான்ஷியலாக ரொம்ப இல்லை, என்னோட அந்தந்த காலம், அந்தந்த தேவைகள், அந்தந்த சீசனுக்கான எல்லா தேவைகளையும் தேவன் என்னை நடத்தி என்னை கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. அதனால் go and read the Bible. இந்த வயசுலேயும் ஒன்றும் தப்பில்லை. உங்கள் வாழ்க்கையில் எதாவது சாதிக்கணும், ஜெயிக்கணும்னா take some principles from the Bible. Take some principles. பைபிளில் இருக்கிற ஏதோ ஒரு ஃபுல்லாக எடுக்காத, லிஸ்ட்லாம் போடாது, ஒரு முக்கியமான ஒரு 4 பிரின்சிபல்ஸ் எடுத்து அதை நீ ஃபாலோ பண்ணு.
நான் சொல்கிறது எவ்வளோ பேருக்கு புரிஞ்சு? ரொம்ப லேசியாக இருந்தானா நான் இனிமேல் காலையில் 5 மணிக்கு எந்திரிப்பேன்ற ஒரு பிரின்சிபலை நீ எடுத்து அதை ஃபாலோ பண்ணி உங்கள் பாருங்கள். உங்கள் லைஃப்பில் காடோட சீசன், தேவனுடைய நேரம், தேவனுடைய காலம், தேவனுடைய நன்மைகள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள், இது எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வாழ்க்கையில் ஒரு ஆர்வம் இருந்தால், எவ்வளோ பேர் குரோனோஸ்ன்னு என்னன்னு தெரியும்? நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். குரோனோஸ்ன்னு என்ன? குரோனோஸ்ன்னு என்ன? இப்போ நம்ம வாழ்கிற இந்த நேரம், டைம் 12:20ன்னு, இந்த 12:20க்கு பேர் தான் என்ன? இந்த பூமியில் நம்ம வாழ்கிற நேரத்தோட பேர் குரோனோஸ். கைரோஸ்ன்னு என்ன? தேவனுடைய நேரம். அப்போ அந்த தேவனுடைய நேரம் வாழ்க்கையில் நீ அதை சந்திக்கணும், அது வாழ்க்கைக்கு எதாவது பண்ணணும். இந்த குரோனோஸில் நீ அவ்வளோ டிசிப்ளினாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நிறையா வாய்ப்புகளை, உன் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நீ எப்போ மிஸ் பண்ணுவ தெரியுமா? எதனால தெரியுமா? சொல்லட்டுமா? என்ன? நீ நேரத்தை மிஸ் பண்ணும்போது நீ மிஸ் பண்ண போகிறது சின்ன விஷயம் இல்லை. ஒரு சில நேரத்தில் நீ அதுக்கு மிஸ் பண்ண போகிறது உன் லைஃபாக கூட. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் நான். யூ மே மிஸ் யுவர் லைஃப் ஜஸ்ட் பிகாஸ் யூ மிஸ் யுவர் டைம். வாழ்க்கையில் வர ஒரு தேவனுடைய நல்ல நேரத்தை நீ மிஸ் பண்ணும்போது லைஃபையே மிஸ் பண்ணிட்டு நீ உட்காந்துட்டு இருக்கலாம். டைம் கான்ஷியஸாக இருங்க. இங்கே இல்லை, எல்லா இடத்துலையும். ஆனால் ஒரு சிலர் இருப்பாங்க, அந்த ஸ்கூலு வேலை அங்கெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. என்ன எங்கள் ஆண்டவர் என்ன எங்கள் ஏஞ்சல் போட்டு ஒரு தேவதூதனை உங்கள் செக்யூரிட்டியாக வச்சு உட்கார வச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர் அப்படி பண்ணுறது இல்லைல்ல. ஏன் தெரியுமா? ஏன் நீயா வாஞ்சியோட ஆசையோடு வரணும்னு நினைக்கிறேன். சண்டே மட்டும் இல்லை, எல்லா இடத்துக்கும் சொல்கிறேன் நான். கசப்பானா இது உண்மை. இது யூ மே மிஸ் மெனி திங். இன்னைக்கு அது ஒரு டிசிப்ளினாக ஒரு 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 அதை ஒரு பிரின்சிபலாக எடு. இனிமேல் நான் டைம் மிஸ் பண்ணாமல் இருப்பேன். நான் சர்வீஸ் 10 மணின்னு 9:50க்கு வந்து உட்காரணுன்ற எண்ணம் உனக்கு வரலனா you are not honoring God. நீ கர்த்தரை கனப்படுத்துறதே இல்லை. I tell you, சீரியஸா சொல்றேன். ஒரு சிலர் வீட்டு எல்லாத்துக்கும், பட் எல்லாருக்கும் அப்படி இல்லை. நீ 10 மணிக்கு சர்வீஸ்னா 9:50க்கு இங்க வந்து உட்கார்ந்து பழகு ஃபர்ஸ்ட். பாட்டு பாடிட்டு தானே இருப்பாங்க. என்ன பாட்டு பாடுதுன்னா உனக்கு என்ன அவ்வளோ உனக்கு இலக்காரமா? உனக்கு கர்த்தரை துதிக்கிறது உனக்கு அவ்வளோ என்ன? அவ்வளோ உனக்கு பெரிய ப்ராப்ளம்? உனக்கு துதி கர்த்தரை வந்து. ஒருவேளை உன் வாழ்க்கையில் நீ ஃபஸ்ட்டு பாட்டு பாடும்போது வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதாவது செய்யணும்னு நினச்சிருந்தானா, நீ அந்த ஃபஸ்ட்டு பாட்டுக்கு வராமல் வீட்டில் ஜாலியாக உட்காந்து மேக்கப் போட்டு நல்லா சாப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு இங்கே வந்து 2வது பாட்டுக்கு வரும்போது அந்த ஃபஸ்ட்டு பாட்டோட பிளஸ்ஸிங்கை நீ இழந்துருவீங்க. சொல்கிறது புரியுதா? உன் பிளஸ்ஸிங்கை நீ ஃபஸ்ட்டு இந்த சர்ச்லேருந்து வருகிற முதல் பாட்டில் வாயில் வர அந்த பாட்டுனால உனக்கு ஒரு ஓப்பன் பண்ணுவார் கர்த்தர். தேவன் வச்சிருப்பார். பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவான்? உன்னுடைய சோம்பேறித்தனத்தையும் இந்த டைமை ஃபாலோ பண்ணாத உன்னுடைய இந்த சீப்பான ஆட்டிடியூடை பிசாசு யூஸ் பண்ணி உன்னை இன்னும் 10 நிமிஷம் லேட்டாக போக வைப்பான். இட்ஸ் a cheap attitude. I'm not talking about Sunday மட்டும் இல்லைங்க. ஃபாலோ த டைம். அதை ஒரு பிரின்சிபலாக எடு, ஒரு கோட்பாடாக எடுங்க. நீ 10 மணி சர்வீஸ்க்கு 9:50க்கு இங்கே உட்காரும்போது யூ ஹானர் காட். யார் தெரியுமா? நீ என்ன நினைக்கிற? பாஸ்டர் வந்து சபாஷ் சொல்லுவார், இங்கே பாரு, நீ எனக்காக எது செஞ்சாலும் நீ தோத்து போயிட்டேன்னு அர்த்தம். டோன்ட் டூ எனிதிங் ஃபார் மீ. இங்கே தேவனுடைய வீட்டுக்கு வந்து எதுவுமே யாருக்கும் பிரியப்படுத்த பண்ண நினைக்காது. சொல்றான், நீ எனக்காக பயந்து ஊழியம் பண்ற, எனக்காக நீ ஏதாவது பண்றேன்னா உனக்கு அது எந்த பலனும் இல்லை, அதை நீ பார்க்கவே மாட்ட. forget. பைபிள்ல போட்டிருக்கு, எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா செய். நீ 9:50க்கு வந்து கூறும்போது என்ன திரும்ப சொல்ற? I love you Lord. நீ சொல்லவே வேணாம். உன் எக்ஸ்பிரஷன் எதை காட்டுது? நான் சொல்றது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சு? எங்க சினிமாவுக்கு முன்னாடியே போறீங்க, ட்ரெயினுக்கு முன்னாடியே போறீங்க, பஸ்ஸுக்கு முன்னாடியே போறீங்க, வேலைக்கு முன்னாடியே போறீங்க, எல்லா விஷயத்துக்கும் நீங்க என்ன பண்ணிடுறீங்க? முன்னாடி போறீங்க. உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் ரேஷன் கார்டில் காசு கிடைச்சணும் முன்னாடி ஃபர்ஸ்டே போய் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. எல்லா இடத்துக்கும் முந்தி அடிச்சுட்டு போறீங்க. ஸோ இனிமே 10 மணிக்கு டைம் என்னன்னா, யூ வில் ஸ்டார்ட் பை 10. ஆள் இருந்தாலும் இல்லாட்டாலும், அது ஒருத்தர் சொல்கிறாங்க பேரில் வேணாம், 10 மணிக்கு யாரும் வரதில்லை. யாரும் வரலன்னு என்ன? நீ துதிக்கிறது ஜனங்களுக்காக, ஆண்டவருக்காக? யாருக்காக பாடுற? யாருக்காக துதிக்கிற நீ? ஜனங்கள்லாம் வரட்டும்னு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பாடினான்னு உன் பாட்டு யாருக்காக? யாருக்காக? சொல்லி யாருக்கு? இப்போ பிரசங்கம் பண்ணுறது நான் யாருக்காக பண்ணுறேன்? ஜனங்களுக்காக பண்ணுறேன். துதிக்கிறது ஆராதிக்கிறது யாருக்காக?
டைமுக்கு பண்ணுங்க. யார் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, ஸ்டார்ட் இட்.